ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஸ்னோ இருந்தாலும் ஒரு சூப்பரான சனி கிளைமேட்டாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமாக சொல்லணும், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஸ்னோ ஸ்டார்ம் இங்கே இருந்தது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ பெருசாக இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலைனாலும் ரொம்ப சூப்பரான இந்த ஸ்டோர் சாங் சம்மந்தப்பட்ட நிறைய இடங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பாண்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆனால் அது ஸ்னோ ஸ்டார்முக்கு அப்புறமேட்டு எப்படி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு லேக் பார்ப்போம், அதுவும் இந்த ஸ்டார்முக்கு அப்புறமேட்டு எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். சூரிய வெளிச்சத்தில் இந்த ஸ்னோ பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக தெரியுதுன்னு. இப்போ நீங்கள் எய்த்தாப்பில் பார்க்குறது தான் நான் சொன்ன பாண்ட். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாண்ட் இது, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கப்புறமேட்டு ஸ்னோ ஸ்டார்ம் ஆரம்பித்த அன்னையிலேருந்து எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட்ஸ் பாருங்களேன். காட்ஸ் கிரேஸில் இது எந்த ஒரு பவர் ஷட் டவுனும் எந்த ஒரு மேஜர் ப்ராப்ளம்ஸும் காஸ் பண்ணாமல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்னோ ஸ்டார்மாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்கலனாலும் நம்ம வீட்டில் ஃபுல் ஸ்டாக் ஃபுட் இருக்கும்னு எல்லா பேர்ட்ஸ்க்கும் தெரியும். காலையிலையும் சாயந்தரமும் கண்டினியூஸாக பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸ்னோ எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இன்ச்சஸ்க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடுவில் க்ளீனிங் பண்ணுறதால மட்டும்தான் ஓரளவுக்கு மெயினான ரோட்ஸ் எந்த வித ஸ்டார்ம்லேயும் நமக்கு ஆக்சசபிளாக இருக்கும். ஸ்னோ ஸ்டார்மில் வெளிச்சம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. அதனால் வீட்டுக்குள்ளே க்ரோ லைட் போட்டாச்சு. உள்ளே இருந்தே நம்ம ஸ்னோ ஸ்டார்மை என்ஜாய் பண்ணலாம். கூடவே சூப்பரான பழாப்பழம் இங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பழாச்சோலைகள் சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஸ்னோவை என்ஜாய் பண்ணலாம். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரோட்டில் இன்னும் மறுபடியும் எவ்வளோ ஸ்னோ அக்யூமுலேட் ஆகிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு தடவை ஸ்னோ வரும்போதும் இந்த ட்ரீஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுவும் இந்த இலைகளே இல்லாத இந்த மாதிரி குச்சி குச்சியாக பிளெயினாக இருக்கிற ட்ரீஸ் ஒரு சூப்பரான ஒரு ஸ்கல்ப்சர் எஃபெக்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. இந்த ட்ரீஸ்க்கு மேலே இருந்ததெல்லாம் ரொம்ப சாஃப்டான அக்யூமுலேஷன் தான் நான் முதல்ல நினச்சேன். பட் ஆனால் டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப ஃப்ரீசிங் ஆகிறதுனால இந்த ட்ரீஸ்க்கு மேலே நீங்கள் பார்க்குற எல்லா அக்யூமுலேஷனும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு அக்யூமுலேஷன் தான், எதுவுமே கொட்டலை. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக விழுகிறது மட்டும்தான் சாஃப்ட் ஸ்னோவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நமக்கு வீட்டில் நல்ல காரமாக சூடாக ஏதாவது இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. அதனால் வறுத்த சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்குது. இந்த ரெசிபி நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இது பாருங்கள், நைட் டைம் வியூ. இந்த ட்ரீ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நைட்டு
நைட்டு பார்த்ததுக்கும் காலையிலைக்குமே எவ்வளோ ஸ்னோ வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு பாருங்கள். அந்த ட்ரீயை பார்த்தாலே தெரியும். பக்கத்தில் இருக்கிற பைன் ட்ரீ பாருங்கள், ஸ்னோ தாங்க முடியாமல் சாஞ்சிடுச்சு. இது வந்து நமக்கு வீட்டுக்கு முன்னாடி அக்யூமுலேட் ஆகிருக்கிற ஸ்னோ. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். க்ளீன் பண்ணி வந்து நாங்கள் சால்ட் வந்து ஒரு லேயர் போட்டுருவோம். என்ன தான் மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். ஸோ அட்லீஸ்ட் வீட்டுக்கு முன்னாடி இருக்க வாக் பாத், அதுக்கப்புறம் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ் இருக்காங்க. அதனால அந்த காமன் வாக் பாத்தையும் ஒவ்வொருத்தராக டர்ன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நாங்களே நடுநடுவில் க்ளீன் பண்ணி சால்ட் போட்டுக்குவோம். எப்படி அடிக்குது பாருங்க. இப்பதான் கொஞ்சம் காத்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. எப்படி அடிக்குது பாருங்க காத்து. ஓ மை காட். குமியல் குமியலா ஸ்னோ. இந்த ஸ்னோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் இன்னும் பல நாட்களுக்கு இந்த மாதிரி அங்கங்கே குமியல் குமியலாக பார்க்க முடியும். சூப்பராக இருக்கும் அது மேலே ஏறி விளையாண்டோன்னா. அடுத்து நம்ம அந்த லேக் சொன்னோம் இல்லையா, இங்கே ஏரியாவில் ஒரு சூப்பரான லேக் ஷோர் இருக்குது. இந்த லேக் ஷோர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பயங்கரமாக அந்த லேக் ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு. ஸ்ப்ரிங்லேயும் சம்மர்லேயும் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கிற லேக்கு. இப்போது ஸ்னோவில் இந்த வின்டரில் எப்படி ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம அடுத்து இந்த லேக்குக்கு தனியாக விசிட் பண்ணுவோம். நான் அங்கேருந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது பாருங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட் பெக்கர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கேயுமே ஃபுட்டு கிடைக்கலனாலும் இந்த மாதிரி சாலிட் ஃபுட் வுட் பெக்கர்ஸ், ராபின்ஸ்க்கு, அதே மாதிரி சின்ன சின்ன ஃபின்ச்சஸ் அண்ட் பேர்ட்ஸ்க்கு கீழே தொங்குற ஃபுட் ஃபீடர்ஸ் இதெல்லாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே முன்னாடி வச்சுருக்கிறதுனால எல்லா டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸும் நடுநடுவில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும். எவ்வளோ அழகாக கொத்தி சாப்பிடுது பாருங்க. இந்த வீடியோ மூலமாக நீங்களும் ஸ்னோவை ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.